ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி யூனிட் 9ல் தமிழக அரசின் வளர்ச்சிகள் ஆண்டுகளும் திட்டங்களும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1914 திராவிடர் கழகத்தின் பிறப்பு. திராவிடர் கழகத்தின் பிறப்பு 1914. அப்புறம் 1916 தென்னிந்திய லிபரல் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. தென்னிந்திய லிபரல் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1916. அப்புறம் 1917 நீதி கட்சி உருவாகுதல். நீதி கட்சி தொடக்கம் 1917. அப்புறம் 1919 மாண்டேகு ஜேம்ஸ் ஃபோர்ட் சீர்திருத்தங்கள். மாண்டேகு ஜேம்ஸ் ஃபோர்ட் சீர்திருத்தங்கள் 1919. அப்புறம் 1925 பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை நிறுவினார். பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை நிறுவின ஆண்டு 1925. அப்புறம் 1937 ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் அமைச்சரவை உருவாக்கப்பட்டது. ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் அமைச்சரவை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1937. அதே ஆண்டு 1937 அதே வருஷத்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டமும் நடந்தது. இந்தி எதிர்ப்பு போராட்டம் 1937. அடுத்து சேலம் மாநாட்டில் நீதி கட்சி திராவிடர் என பெயர் மாற்றப்பட்டது. அதாவது சேலம் மாநாட்டில் நீதி கட்சி திராவிடர் என பெயர் மாற்றப்பட்டது. கழகம் திராவிட கழகம்னு பெயர் மாற்றப்பட்டது 1944. அடுத்து 1946 காங்கிரஸின் டி. பிரகாசம் சென்னையில் ஆட்சி அமைத்தார். காங்கிரஸின் டி. பிரகாசம் சென்னையில் ஆட்சி அமைத்த ஆண்டு 1946. அவர் ஜனாதிபதி பதவி. அடுத்து 1947 ஓ.பி. ராமசாமி முதல்வரானார். ஓ.பி. ராமசாமி முதல்வராக இருந்த ஆண்டு 1947. அடுத்து 1949 பா. குமாரசாமி ராஜா தனது அமைச்சகத்தை உருவாக்கினார். பா. குமாரசாமி ராஜா தனது அமைச்சகத்தை உருவாக்கிய ஆண்டு 1949. இந்த அட்டவணை இந்த காலக்கோடு அப்படியே நம்பர் வைஸாக நீங்கள் நோட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு அடுத்தது என்ன நிகழ்வுன்னு டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்பாங்க. வரிசைப்படுத்துகனும் கேட்பாங்க. அதனால் நமக்கு இந்த அட்டவணை ரொம்ப முக்கியம். அடுத்து 1949 பா. குமாரசாமி ராஜா தனது அரசாங்கத்தை உருவாக்கினார். அடுத்து 1949 திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக பிறப்பு. திராவிட முன்னேற்றக் கழகம் பிறந்த ஆண்டு பிறப்பு 1949. அடுத்து 1952 முதல் பொது தேர்தல் நடந்தது. முதல் பொது தேர்தல் நடந்த ஆண்டு 1952. அடுத்து 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம். மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வந்தது 1956. முதல் மாநிலம் ஆந்திரா. அடுத்து 1965 இந்தி எதிர்ப்பு போராட்டம். மறுபடியும் இந்தி எதிர்ப்பு போராட்டம் 1965 நடைபெற்றது. அப்புறம் 1967 தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைந்தது. சி.என். அண்ணாதுரை தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைந்த ஆண்டு 1967. அடுத்து 1969 மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது 1969. மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்ட ஆண்டு 1969. அடுத்து 1969 அதே ஆண்டில் சி.என். அண்ணாதுரை காலமானார். சி.என். அண்ணாதுரை அண்ணா அவர்கள் காலமான ஆண்டு 1969 தான். அதே வருஷத்தில் தான் மெட்ராஸ் தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது. அதே வருஷத்தில் மறுபடியும் 1969 மு. கருணாநிதி மாநில முதல்வராகிறார் 1969. அப்புறம் 1972 அதிமுகவை எம்.ஜி. ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர் நிறுவினார். அதிமுகவை எம்.ஜி. ராமச்சந்திரன் எம்ஜிஆர் நிறுவின ஆண்டு 1972. அப்புறம் 1974 சட்டசபையில் மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சட்டசபையில் மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1974. அப்புறம் தமிழக அரசியல் வரலாறு.
இந்தியாவில் மற்ற பகுதிகளுடன் ஒப்பிடுகையில் தமிழ்நாடு ஆரோக்கியமான நிர்வாகம் மற்றும் அரசியல் கலாச்சாரம் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நிலையான பொருளாதார வாழ்க்கை மற்றும் பாரம்பரியங்களின் தொடர்ச்சியை கடந்து காலத்திலிருந்து இன்று வரை கொண்டிருக்கு. ஆங்கிலேயர்களின் நிர்வாகம் மற்றும் அரசியல் தேவைகளுக்காக தென்னிந்தியாவில் மெட்ராஸ் பிரசிடென்சி உருவாக்கப்பட்டது. மெட்ராஸ் பிரசிடென்சி வந்து கிபி 1801 தான் உருவாக்கப்பட்டது. 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் இருந்து பிரசிடென்சி தற்போது ஆந்திர பிரதேசம், கேரளாவின் மலபார் பகுதி, தெற்கு கர்நாடகா, ஒடிஷா தெற்கு பகுதி மற்றும் யூனியன் பிரதேசம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. லட்சத்தீவுகள் 20ஆம் நூற்றாண்டில் முற்பகுதியில் மெட்ராஸ் பிரசிடென்சி அரசியல் பிராமணர் அல்லாத மோதல்களால் ஆதிக்கம் செலுத்துச்சு. தென்னிந்திய அரசியலமைப்பு சமூகத்தையும் புரிந்து கொள்ள இவ்விரு குழுக்களுக்கும் இடையிலான மோதல்களும் புரிந்து கொள்வது அவசியம் என்று அறிஞர்களும் அரசியல் சிந்தனையாளர்களும் நம்பினாங்க. அடுத்து திராவிட இயக்க தோற்றம். பிராமணர் அல்லோதோரின் தமிழ் அடையாளம், கலாச்சாரம், சமூக, அரசியல் மற்றும் பொருளாதார நலன்களை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் பிராமணர் அல்லாதவர்களை கூட்டி திராவிட இயக்கம் என்ற இயக்கம் சென்னை மாகாணத்தில் தான் தொடங்கப்பட்டது. திராவிட இயக்கம் என்ற இயக்கம் சென்னை மாகாணத்தில் தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் திராவிட மற்றும் பிராமணர் அல்லாத அடையாளம் 1801 தொடங்கப்பட்ட அந்த பிரசிடென்சி மெட்ராஸ் பிரசிடென்சி காலனித்துவ ஆட்சியால் ஒரு பன்மொழி மாகாணமாக தமிழ், தெலுங்கு, மலையாளங்களின், கன்னடங்கள் மற்றும் துளுக்கள் உருவாக்கப்பட்டுச்சு. அதாவது பன்மொழி மாகாணமாக உருவாக்கப்பட்டுச்சு. அப்புறம் நீதி கட்சி வந்து இந்திய அக்காலத்தில் முக்கிய அரசியல் அமைப்பாக இந்திய தேசிய காங்கிரஸ் பிரமாணங்களில் ஆதிக்கத்தால் இருந்த பிராமணர் அல்லாத உறுப்பினர்கள் கோரிக்கைகளை பரிசீலிக்க மறுத்தது நீதி கட்சி. இதனால் மதராஸ் பிரசிடென்சியின் பிராமணர் அல்லாத தலைவர்கள் பிராமணர் அல்லாத அரசியல் அமைப்பை உருவாக்க நினைக்க தொடங்கினாங்க. இதை முதல் உலகப் போருக்கு பிறகு அரசியல் சீர்திருத்தங்களின் வாய்ப்புகள் மற்றும் நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சாத்தியக்கூறுகள் அவர்களின் நகர்வை தூண்டின. 1916 டாக்டர் டி.எம். நாயர், பிட்டி தியாகராஜர் மற்றும் டாக்டர் சி. நடேசன் தென்னிந்திய லிபரல் கூட்டமைப்பை நிறுவினர். 1916 தென்னிந்திய லிபரல் கூட்டமைப்பை டாக்டர் டி.எம். நாயர், பிட்டி தியாகராயர் மற்றும் டாக்டர் சி. நடேசன் அவர்கள் நிறுவினாங்க. சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் பாதுகாக்கவும் பிராமணர் அல்லாதவர்களின் அரசியல் நலன்கள் இந்த தென்னிந்திய லிபரல் ஃபெடரேஷன் SILF ஆங்கில இதழாக நீதியின் பெயரால் ஜஸ்டிஸ் கட்சி என்று பிரபலமாக அறியப்பட்டது தான் தென்னிந்திய லிபரல் ஃபெடரேஷன். ஆங்கில இதழான நீதியின் பெயரால் ஜஸ்டிஸ் கட்சி என்று பிரபலமாக அறியப்பட்டது. தங்களது இடைவிடாத முயற்சியால் சட்டமன்ற தேர்தலில் பிராமணர் அல்லாத இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்தார். 1919 சட்டத்தின் கீழே பெற்றுக் கொடுத்தார். நீதி கட்சியின் முக்கிய நோக்கங்கள் என்னன்னா, தென்னிந்திய பிராமணர் அல்லாத தவிர மற்ற அனைத்து சமூகங்களையும் கல்வி, பொருளாதார, அரசியல் மற்றும் பொருள் முன்னேற்றத்தை உருவாக்க மேம்படுத்தணும். அரசியலமைப்பு அரசாங்கத்தின் மூலம் பிராமணர் அல்லோதர் மேம்பாட்டிற்காக பணியாற்றுதல். அரசாங்கத்தை உண்மையான பிரதிநிதித்துவ அரசாங்கமாக மாற்றணும். இதெல்லாம் தான் நீதி கட்சியின் முக்கிய நோக்கங்கள். நீதி கட்சியின் பங்களிப்புகள் என்ன அப்படின்னா, அதாவது பனகல் ராஜா மற்றும் சுப்பராயலு முதலமைச்சரானார். ஃபஸ்ட்டு முதலமைச்சராக ஆனவர் வந்து தமிழ்நாட்டுக்கு சுப்பராயலு தான். அவரது மரணத்திற்கு பிறகு தான் பனகல் ராஜா 1921 சென்னையில் 2வது முதலமைச்சர் ஆனார். அதாவது மாண்டேகோ ஜேம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள் 1919 ஜனாதிபதி பதவிகளில் அரசாட்சியை அறிமுகப்படுத்துச்சு. ஜனாதிபதி பதவிகளில் அரசாட்சியை அறிமுகப்படுத்தினது வந்து மாண்டேகோ ஜேம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள் 1919. அப்புறம் இதன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அமைச்சர்களும்
சில துறைகள் ஒதுக்கப்பட்டுச்சு. 1920 ஆட்சியின் கீழ் நடந்த முதல் தேர்தலில் ஒத்துழையாமை இயக்கத்தில் ஒரு பகுதியாக இந்திய தேசிய காங்கிரஸ் தேர்தலை புறக்கணித்தாங்க. ஆனால் பல காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெவ்வேறு பதாகைகளை கீழ் தேர்தலில் போட்டியிட்டாங்க. நீதி கட்சி பெரும்பான்மையான இடங்களில் அப்போ வெற்றி பெற்றுச்சு 1920 நடந்த தேர்தலில். மற்றும் அப்போ ஏ சுப்பராயலு தான் முதலமைச்சராக ஆனார். அவர் மரணத்துக்கு பிறகு தான் பனகல் ராஜா 2வது முதலமைச்சராக 1921 முதலமைச்சர் ஆகிறார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நீதி கட்சியின் பங்களிப்புகள் எல்லாம் என்ன அப்படின்னா, அடுத்தடுத்த தேர்தல்களில் ஏற்ற இறக்கங்கள் இருந்த போதிலும் நீதி கட்சி 1921 முதல் 1937 வரை தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாங்க. அவர்கள் பல சீர்திருத்தங்களையும் அறிமுகப்படுத்தினாங்க. வகுப்புவாத அரசாங்க ஆணை மூலம் அவர்கள் ஒவ்வொரு வகை பிராமணர் அல்லாத சமூகங்களுக்கும் போதுமான எண்ணிக்கையிலான வாய்ப்புகளை உறுதி செய்தாங்க. பொது சாலைகள், போக்குவரத்து, உணவகங்கள் மற்றும் பொது கிணறுகளில் சூத்திரர்கள் மற்றும் பஞ்சமர்களும் எதிரான பாகுபாட்டை அவர்கள் அகற்றினாங்க. அவர்கள் புதிதாக அமைக்கப்பட்ட இந்து சமய அறநிலைய வாரியத்தின் மூலம் கோயில் விவகாரங்களை ஒழுங்குபடுத்தினர். இந்து சமய அறநிலைய வாரியத்தை அமைத்தது நீதி கட்சி தான். அதையும் விவகாரங்களையும் அதன் மூலமாக ஒழுங்குபடுத்தினாங்க, கோவில் விவகாரங்களை. அப்புறம் பஞ்சமங்களுக்கு பஞ்சமி நிலங்களை ஒதுக்கி புதிய நகரங்கள் மற்றும் தொழில்பேட்டைகளையும் நீதி கட்சி அறிமுகப்படுத்தினாங்க. அப்புறம் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு குழந்தைகளுக்கும் கல்வி வழங்க சிறப்பு முயற்சிகள் எடுக்கப்பட்டுச்சு. முதன்முறையாக அவர்கள் ஒரு சில பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை சோதனை செய்தாங்க. நீதி கட்சி தான் மதிய உணவு திட்டத்தை சோதனை செய்தாங்க முதல்ல. அப்புறம் மருத்துவ கல்விக்கான அடிப்படை தகுதியான சமஸ்கிருதத்தை பற்றிய அறிவு நீக்கப்பட்டது. இது பிராமணர் அல்லாத மாணவர்கள் மருத்துவ கல்வியில் நுழைவதை எளிதாக்கிச்சு. டாக்டர் முத்துலட்சுமி மற்றும் பிறரின் முயற்சியால் தமிழகத்தில் தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டு பெண்களுக்கு வாக்குரிமையும் அளிக்கப்பட்டது நீதி கட்சியின் பங்களிப்பு தான். பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது நீதி கட்சியின் பங்களிப்பு. கூட்டுறவு சங்கங்களும் மேம்படுத்தப்பட்டுச்சு. நீதி கட்சியின் பங்களிப்பில் கூட்டுறவு சங்கங்கள் மேம்படுத்தப்பட்டுச்சு. பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டுச்சு. மிராஸ்தாரி முறை ஒழிக்கப்பட்டுச்சு. 1923 பல நீர்ப்பாசன திட்டங்களையும் அறிமுகப்படுத்தப்பட்டது. நீதி கட்சியின் பங்களிப்புகளில் முக்கியமானது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. 1923 பல நீர்ப்பாசன திட்டங்களையும் அறிமுகப்படுத்தப்பட்டன. அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929 மற்றும் ஆந்திரா பல்கலைக்கழகம் 1926 அவர்களின் ஆட்சி காலத்தில் தான் நிறுவப்பட்டுச்சு. நீதி கட்சியின் ஆட்சி காலத்தில் தான் அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929, ஆந்திரா பல்கலைக்கழகம் 1926 நிறுவப்பட்டது. இது ரொம்ப முக்கியம். ஒரு சில துறைகள் மட்டுமே அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட போதிலும் நீதி கட்சி ஆட்சியின் கீழ் மிகவும் வெற்றிகரமான அரசாங்கத்தை தான் வழங்கியது. கூட்டுறவு சங்கங்கள் மேம்படுத்தவும் பட்டுச்சு. மிராஸ்தாரி முறை ஒழிக்கப்பட்டுச்சு. நீர்ப்பாசன திட்டங்கள் இதெல்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு. ஒரு சில துறைகள் மட்டும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது. நீதி கட்சி ஆட்சி மிக வெற்றிகரமான அரசாங்கத்தை தான் வழங்குச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த முக்கியமான இம்பார்ட்டண்டான சிலபஸ் வைஸ் டாப்பிக்கில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.